பரவாயில்லையே, ரிங் வந்த உடனே அட்டென்ட் பண்ணிட்டீங்க. ஏன் போன் அட்டென்ட் பண்ண லேட் ஆச்சுன்னு கேப்பேன்னு பயமா? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ஃப்ரீயா இருந்தேன், அதான் உடனே அட்டென்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்க. இன்னும் எதுக்கு யாரோ மாதிரி வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு? லவ்வர்ஸ்ங்க வாங்க போங்கன்னுலாம் பேசிக்க மாட்டாங்க, தெரியும்ல. லவ்வர்ஸா? கன்ஃபார்மே பண்ணிட்டாளா? இனிமே என்ன நீங்க வா போனே பேசலாம், அதான் எனக்கும் பிடிக்கும். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் உடனே வராது, அதான். அப்போ நான் உங்ககிட்ட உரிமை எடுத்து பேசலாமா? ஏன் பேசக்கூடாதா? Why not? பேசலாமே, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாடா நல்ல வேலை, வாடா போடான்னு பேசாம இருந்தாலே நீ வா போடு நிறுத்திக்கிட்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்னது தாவா? டேய் இல்லைங்க, நான் சும்மா தான் இருக்கேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லாம எதுக்கு அமைதியா இருக்க? எனக்கு அப்படிலாம் இருந்தா பிடிக்காது, இனிமே அப்படிலாம் இருக்க கூடாது, புரியுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். என்ன? இன்னைக்கு எங்களோட ஷாப் ஓபனிங் செரிமோனி இருந்தது. ஓ, கங்க்ராட்ஸ். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அப்பாவும் வந்திருந்தாரு. அப்படியா? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே, எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. வந்த இடத்துல என் அப்பா உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க. என்னது? எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க? என்னங்க சொல்றீங்க? எல்லாம்னா என்ன? எல்லானா எல்லாம் தான். அதாங்க, என்னங்க? நம்மளோட காதல், அப்புறம் கல்யாண விஷயம், இது எல்லாமே தான் சொல்றேன். எல்லாமே உங்க அப்பா கிட்ட பேசியாச்சு. ஏங்க சும்மா விளையாடாதீங்க, என்ன கலாய்க்கணும் தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏய், நான் ஏன்டா உன்னை கலாய்க்கணும்னு நினைக்க போறேன்? சத்தியமா சொல்றேன், அதுவும் கோமேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஏங்க எதுக்குங்க என் அப்பாட்ட எல்லாம் போய் இதெல்லாம் பேசுறீங்க? நம்ம கல்யாண விஷயமா உங்க அப்பா கிட்ட தானே பேச முடியும், அதான் நேரடியா போய் அவர்கிட்டயே பேசிட்டோம். ஆமா, நானும் உங்களை லவ் பண்றத சொல்லிட்டீங்களா? ஆமா. ஏங்க அப்படி சொன்னீங்க? ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? அதானே உண்மை. ஹலோ, என்ன அமைதியா இருக்க? அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? லவ் பண்ணலையா சொல்லு. ஐயோ, பண்றேங்க. என்ன லவ் பண்றது உனக்கு ஐயோன்னு இருக்கா? லவ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? அதெல்லாம் இல்ல அனிதா, நாம இன்னும் பேசி சரியா பழகல, அதுக்குள்ள எதுக்காக போய் என் அப்பா கிட்ட எல்லாம் சொன்னீங்க? என்னைக்கா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும், அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். ஏன் இன்னும் நல்லா லவ் பண்ணிட்டு மரத்தை சுத்தி டூயட் பாடிட்டு அப்புறமா சொல்லலாம் நினைச்சியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. நியாயமா பார்த்தா நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எப்படி உங்க அப்பா கிட்ட நம்ம லவ்வ பத்தி பேச சொல்லிருந்தா நீ பயந்து செத்துருப்ப. இப்போ உன்னோட வேலைய நானே பண்ணி உன்னோட சிரமத்தை மிச்சம் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றேன். சரி சரி, எப்படி இருந்தாலும் உங்க அப்பா இப்ப வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு போன் கால் வரும், நேரா வீட்டுக்கு போ. அனிதாவை லவ் பண்றியான்னு உங்க அப்பா கேட்பாரு. அப்போ உன் முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு பேந்து பேந்து முழிக்காம ஆமாப்பா நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உயிருக்கு உயிராவா? டேய், சரியான சைலண்ட் போடடா நீ. வாய் திறந்து ஏதாவது பேசு, லைன்ல இருக்கல்ல. உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அனிதாவை லவ் பண்றேன்னு சொல்லணும். ஓகே? லவ் பண்றல்ல? சரி, உங்க அப்பா கிட்ட நம்ம லவ்வ சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை சொல்லு. புரியல. நீ இது வரைக்கும் என்கிட்ட ஐ லவ் யூவே சொன்னது இல்லடா, அதான் என்கிட்ட ஒரு தடவை சொல்லுன்னு சொல்றேன். சொல்லுடா. யூ. என்னது? லவ் யூ. ஐ லவ் யூன்னு முழுசா சொல்லு. நட்ராஜ், ஐ லவ் யூ. அது என் செல்லம். சரி, நீ அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறமா போன் பண்ணு. பாய். அடி பாவி, இப்படி அதிரடியா போட்டு கொடுத்து உமா வேற குடுக்குறா. நான் இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. போச்சு, நான் இன்னைக்கு காலி செத்த, அவ்வளவுதான்.
இதோ வந்துட்டேங்க ஐயா. என்னய்யா போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? ஏதாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? ஐயா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன். ஐயா சுந்தர் தம்பி பாம்பே போயிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். கல்பனாமாவும் வேதவெளி அம்மாவும் அவங்க ரூம்ல இருப்பாங்க. நாகராஜ் தம்பி அவருடைய ரூம்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். நட்ராஜ் எங்க இருக்கான்? அவரு காலையிலேயே பொறுத்து எங்கேயோ போயிட்டாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியல. வீட்டுல இருக்கிறவங்கள வர சொல்லு. சரிங்க ஐயா. ஓ ஐயோ பாத்து என்னண்ணா போச்சு. சொல்லுங்கண்ணா. ஐயா வந்திருக்காரு. உங்க 2 பேரையும் கீழே வர சொன்னாரு. மாமாவா? ஆமாம்மா. இப்பதானே வெளியே போனாரு, அதுக்குள்ள வந்துட்டாரா? ஆமாம்மா. என்ன எதுன்னு தெரியல. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. சரி நீங்க போங்க, நாங்க வரோம். சரிம்மா. நாகராஜ் தம்பி எங்க இருப்பாரு? அவர் எங்க இருப்பாரு? ரூம்ல தான் இருப்பாரு. சரிம்மா, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி வா. மாமா என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? நாகராஜா எங்க? அப்பா வந்துட்டேன்ப்பா. மாமா என்ன விஷயம்? நீங்க வர சொல்லதா வீரையா அண்ணன் சொன்னாரு. நட்ராஜ் எங்க? தெரியல மாமா, எங்கயோ வெளியே போறேன்னு சொன்னாரு. ஒருத்தன் அந்த வீட்டை விட்டு வெளியே போனா எங்க போறேன் எதுக்கு போறேன்னு விசாரிக்க மாட்டீங்களா? அப்பா இல்லைப்பா, என்ன சின்ன பையனாப்பா, ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்லியிருப்பான், அவங்களும் போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட்டு எங்கே போகிற ஏது போகிறேன்னு எப்படிப்பா கேட்க முடியும்? ஓஹோ, அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டார் அவரு. யார வேணா எங்க வேணா போய் பாப்பாரு. ஆனா கேட்க கூடாது எங்க போறேன் யார பாக்குறேன்னு. என்னாச்சு மாமா, ஏன் நடராஜ் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்கப்பா. நாம இந்த தடவை பொங்கல் கொண்டாடுறதுக்காக நம்ம சொந்த ஊர் சோழவந்தானுக்கு போனோம்ல. அங்க ஊர் ஜனங்க எனக்கு பரிவட்டம் கட்டினப்போ கோபம் வந்து ஒரு ஆளு காரை நிறுத்தி கத்தினாரு. அந்த ஆள் பேர் என்னப்பா? கோட்டை பெருமாளா? ஊரில் கூட சொன்னாங்க அந்த ஆள் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ முன்னுரிமை இருக்குது அப்படின்னு நம்ம மலைச்சாமி என்ன கூட சொன்னாருப்பா. அதே கோட்டை பெருமாள் தான். அந்த கோட்டை பெருமாள் நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு பக்கத்திலேயே நமக்கு போட்டியா தங்கமணி அன்கோன்னு ஒரு கடைக்கு திறப்பு விழா நடத்தியிருக்காரு. தெரியுமா உங்க யாருக்காவது? தெரியும் மாமா, நான் பேப்பர்ல பார்த்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அப்பா இதுக்கப்பா டென்ஷன் ஆறீங்க. நாப்பா நீங்க சப்ப மேட்ரு பாது. அந்த ஆள் எவ்வளவு பெரிய கடை வேணா ஓபன் பண்ணிட்டு போட்டோம். நம்ம கடைக்கு இருக்கிற நல்ல பேரு நம்பிக்கைலாம் அந்த ஆள் அசிச்சிக்க கூட முடியாது. இதுக்கு போய் நீங்க நாப்பா நீங்க. நான் அதுக்காக டென்ஷன் ஆகலடா. வேற என்ன மாமா? அந்த கடை திறப்பு விழாக்கு நான் இப்ப போயிட்டு வரேன். போன இடத்துல இந்த கோட்டை பெருமாள் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னான். அதை கேட்ட அதிர்ச்சியில தான் நான் வந்து நிக்கிறேன். அப்படி என்ன சொன்னாரு மாமா? என் மகன் அனிதா உங்க மகன் நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வீட்டு பெரியவர் நட்ராஜ் இருக்கிறாருல்ல, அவரு நம்ம சோழவந்தான் போன இடத்துல அந்த கோட்டை பெருமாள் மகளை சந்திச்சிருக்கிறாரு, பழகி இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் அந்யோன்யமா காதலிச்சிருக்கிறாங்க. அந்த கோட்டை பெருமாள் என்கிட்ட அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சம்பந்தம் பேசுறான். அந்த கோட்டை பெருமாள் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா?
அந்த கோட்டை பெருமாள் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்திருக்கணும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இந்த கோட்டை பெருமாள் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் 20 வருஷ பகை இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நானும் உங்க அம்மாவும் பஞ்சம் பொழைக்கலாம்னு அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்தோமே, அதுக்கு முக்கிய காரணமே அந்த கோட்டை பெருமாள் தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோட நம்ம குடும்பம் சம்பந்தம் வச்சுக்கணும்னு நீங்க யாராவது ஆசைப்படுறீங்களா? கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அப்பா எங்களை கேட்டா எப்படிப்பா? அப்பா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் முடிவெடுக்கிறது நீங்க தானேப்பா. நாங்க மாமா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க. அவருக்கும் நமக்கும் பழைய பகை இருக்குன்னு வேற சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க மாமா. ஆனா நட்ராஜ் அந்த பொண்ணை விரும்புறதா சொல்றீங்க. கொஞ்சம் பாத்துக்கங்க மாமா. நாகராஜா, அப்பா போனை போட்டு நட்ராஜனை உடனே வர சொல்லு. டேய், எங்க இருந்தாலும் 1/2 மணிக்குள்ள இங்க வரணும்னு சொல்லு. சரிப்பா. அப்பா வந்துருவாங்க. ஐயா, தம்பி வந்துட்டாரு போல. கேட்கறல்ல, பதில் சொல்றா. அந்த பொண்ணை நீ சந்திச்சியா? அந்த பொண்ணு நீயும் பேசி பழகினீங்களா? பழகினீங்கன்னா எப்படி? வெறும் நட்பா? இல்ல அதுக்கு மேல ஏதாவதா? நாகராஜா, அப்பா நான் கேட்கிற கேள்விக்கு உன் தம்பி ஒழுங்கா பதில் சொல்றா. டேய் சொல்றா. அப்பா நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். நானும் அனிதாவும் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. அப்பா எனக்கு அனிதாவை பிடிச்சிருக்குப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க கல்யாணத்தை பத்தி தீர்மானமான முடிவை நீங்களே எடுத்துருவீங்க. நாங்கள்லாம் ஒண்ணுமில்ல, எங்களெல்லாம் ஒண்ணு கேட்கவே வேணாம். ஐயோ அப்பா, நான் அப்படி சொல்ல வரலப்பா. என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு தான். இது என்னோட விருப்பம்பா. அதை மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றபடி என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான்ப்பா என் முடிவு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்ப்பா. அப்படியா? ஆ, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்களா? கேட்பேன்ப்பா. அப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேளு. ஆ, அந்த பொண்ணோட நீ கல்யாணம் பண்ணிக்கிறத மறந்துரு. அந்த பொண்ணை நீ சந்திச்சே, விரும்புனே, காதலிச்சேன்னு சொல்ற பாரு,
அந்த ஆசையை இந்த நிமிஷமே குழித்துட்டு படைச்சிரு. இப்ப நான் சொல்றத நீங்க எல்லாருமே தெளிவா கேட்டுங்க. இந்த கோட்டை பெருமாள் பெண்ணோட நம்ம வீட்டு சம்பந்தம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. புரியுதா? தேவையில்லாம யாரும் அந்த ஆசையெல்லாம் மனசுல வளர்த்துக்க வேண்டாம். இந்த பொண்ணை மறக்கிறதுக்கான வழியை பாரு. தான் என்னோட இறுதியான உறுதியான முடிவு. இனிமே யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். கூடிய சீக்கிரமே நட்ராஜனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நானே பேசி முடிப்பேன். அப்பா அது வந்து என்னடா, என்னோட முடிவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன்ல, இதை தாண்டா என்னோட இறுதியான முடிவு. மடி, மாமா உங்க கொழுந்தனருக்கு புத்தி சொல்லுங்க. நீ தாண்டா அப்பா உன் தம்பிக்கு நல்ல புத்தி சொல்லு. சரிப்பா. எப்பா ஏய் வேற கருமாந்தப்பு. என்னடா இது, நடராஜனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே. என்ன பண்றது? அது சரி, நம்ம வாழ்க்கையே வடா போய் லட்சம் மாதிரி கேவலமா இருக்குது. இதுல அவன் லைஃபை பத்தி நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்ம வாழ்க்கை பாஞ்சாலம் குறிச்சி வடிவேல் மாதிரி ஆயிடுச்சே. என் சோக கதைய கேடு தாய் குலமே, தாய் குலமே, அத கேட்டாதான் தாங்காதம்மா உங்க மனமே, உங்க மனமே. ஒத்த கைய வச்சு எல்லா வழி. ஐயோ அப்பா முள்ளட சாமியேப்பா. வர போடணும். ஒரு தலானி வர போறது கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு இறங்கமே இல்லையா? இந்த தலானி உரப்படுத்த கூட ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்களா? இந்த கையால எத்தனை பேருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிற, எனக்கே இது நிலைமையா? விதி வலியது சும்மா சொன்னாங்க. போட்டாச்சு. இப்ப ட்ரெஸ் மாத்தணுமே. வெரி ஸ்மைல் லுங்கி.
புரதிப்புடல் படத்துல கமலாசன் ட்ரெஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி கஷ்டப்படுறோமே. யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்க தான் அயன்மெண்ட்? சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே நான், வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே நான், நோயாளியாக மாறி கிரீம நானும் போடுறேன், ஹெல்ப்புக்கு ஒன்ன கூப்பிடுறேன். இந்த கிரீமை போட்டாதான் சரியாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆடா இந்த கிரீமை போட்டு விடுறதுக்கு யாருமே இல்லையே. என்ன கொடுபடா இது. பரவாயில்ல, நானே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. ஓவர் ஆக்டிங்கா இருக்கே. உண்மையிலேயே கை உடைஞ்சிருக்கா இல்ல நடிக்கிறானா?